சாதத்துலேயும் சரி, பொண்ணோட சாதத்துலேயும் சரிங்க, ராகு சுக்கிரன் சேர்ந்துருக்கு. அப்போ அந்த ராகு சுக்கிரன் சேரும்போது எப்படின்னா, சில பேர் கூட சாதத்தில் சொல்லலாம். அதாவது தப்பான வழியில் தப்பான பழக்கவழக்கம் வச்சுக்குவார், சரியில்லாத நபராக இருப்பார், காதல் பண்ணுவார், 2 காதல் பண்ணுவார், அதில் ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சுக்கிரன் ராகுனா அப்படி பிரமாணத்தை கொடுக்கும். அந்த ராகு வந்து அவர் தோற்றமே அந்த அந்த பையனை பார்த்தாலே சொல்லுவாங்க, இந்த பையன் வந்து பெண்களோட பழக்கவழக்கம் உள்ள பையன், சரியில்லாத பையன் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். அப்படிலாம் கிடையாது. எல்லாத்துக்கும் வந்து சுக்கிரன் ராகு ஒன்றா சேர்ந்துருக்கும்போது அந்த தப்பான பழக்கவழக்கத்துக்கு போவார்னு நம்ம சொல்ல முடியாது. அவர் போய் என்ன நட்சத்திரத்தில் உட்காந்துரோ அதுக்கு அந்த மாதிரி தான் அந்த ஒரு பழக்கவழக்கம் உருவாகும் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அப்போ 3ஆம் இடத்துல வந்து ராகு சுக்கிரன் ஒன்றா சேர்ந்துருக்குறாங்க அப்படின்னு கேட்டால், அவனை வந்து காதல் நட்பெல்லாம் இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்ப்பார். ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு இது நமக்கு வாழ்க்கை செட் ஆகுமா ஆகாதா பல விதத்தில் யோசனை பண்ணி தான் அதை ஓகே பண்ண ஆரம்பிப்பார். இப்போ ஒரு பெற்ற தாய் மேலே கூட பாசமாக இருக்கலாம்ல, அம்மா கூட விட்டு பிரியாமல் பாசமாக நிறைய பசங்க பிள்ளைங்களாம் இருக்காங்கல்லவா. அதே நேரத்துக்கு அப்பாவையுமே விட்டு பிரியாத பசங்க பிள்ளைங்களாம் ரொம்ப பாசமாக இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கலாமா. அதுவும் வந்து ராகு சுக்கிரன் சேர்க்கை இருந்தாலும், 7ஆம் இடம் 3ஆம் இடம் 11ஆம் இடத்துல ராகு சுக்கிரன் சேர்க்கை இருந்தாலும் அந்த சாதகர் அந்த மாதிரி நடந்துக்குவார். அதுக்காக வந்து ஒரு சாதகரை வந்து தப்பான முடிவு எடுக்கக்கூடாது, தப்பான வார்த்தைகள் பேசக்கூடாது. ஏன்னா அந்த நம்ம வந்து எப்படின்னா, ஒரு சாதகம் பார்க்குறோம், 3ஆம் இடத்துல சுக்கிரன் ராகு இருக்குது, ராகு திசையே ஓடுது, சுக்கிர திசையே ஓடுது, சுக்கிர புத்தியே ராகு புத்தியே ஓடுதுன்னா அந்த சிண்டெக்ஸை கண்டிப்பாக கொடுக்கும். அந்த பையன் ஒரு காதல் பண்ணுற மாதிரியோ, ஒரு பிரச்சனை சிக்கல் தேவையில்லாத ஒரு கேவலப்படுத்துகிற மாதிரி, இந்த பிள்ளையோட நீ பேசுன இந்த மாதிரி பண்ணன அப்படிங்கிறலாம் ஒரு கேவலப்படுத்துகிற மாதிரிலாம் அந்த புத்தி கொடுக்கும் கண்டிப்பாக. அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. ஆனால் நம்ம சாதத்தை பார்க்கும்போது தெளிவாக பார்க்கணும். ராகு சுக்கிரன் சேர்ந்துருக்கு, அவர் காதல் பண்ணி பிரச்சனை சிக்கல் போய் மாட்டிக்குவார், 2வது காதல் பண்ணி அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிடுவார் அப்படிங்கிற முடிவு டக்குன்னு நம்ம சொல்ல முடியாது, எடுக்கவும் முடியாது. ஏன்னா ராகு பகவான் வந்து எதையுமே வந்து இந்த வித்தியாசமாக செய்யக்கூடியவர், ஏமாற்றுக்கிறவங்க சொல்லலாம். நல்லா போயிட்டுருப்பார், டக்குன்னு வந்து பிரச்சனை சிக்கலை கொடுத்துட்டு போயிடுவார், ஓன்னு கொண்டுட்டு போவார், பிரச்சனையை கொண்டுட்டு போயிடுவார். அதுதான் ராகு பகவானோட தோற்றம். கேது அப்படின்ட்டா கேது எதையுமே சுருக்க பார்ப்பார், எதையுமே சிந்திக்க வைப்பார். தெய்வம்னா என்ன, மனிதன்னா என்ன, இந்த பிரபஞ்சம்னா என்ன, வாழ்க்கைன்னா என்னென்னு சிந்திக்க வைக்கக்கூடியது கேது. ராகு சிந்திக்கலாம் வைக்க மாட்டார், ஓன்னு போக வைப்பார். பிரம்மாண்டமாக காசு பணம் சொத்து சுகத்தை கொடுத்து பெரிய லெவலுக்கு கொண்டு போவார். ஆனால் எப்போ கீழே போடுவாருங்கிறது தெரியாது. ஆனால் அதே நேரத்துக்கு வந்து அதை கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக பார்க்கணும். ராகு திசையில் செவ்வாய் புத்தி வரும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுலேருந்து மீண்டும் நம்ம வெளியே வரப்போகிறோம், இப்போ அதில் கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக இதை மூவ்மெண்ட் பண்ணணுங்கிறது தெரியணும். அப்படி தெரிஞ்சால் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். ராகு சுக்கிரன் சேர்க்கையினால் ஒரு சாதகத்தை வந்து தெளிவாக பார்த்து நல்ல முடிவு எடுத்து நல்ல முறையில் சொல்லி வரக்கூடிய வாடிக்கையாளரை தாட்டி விடணும். அதுதான் மெயின். அது எடுத்து கமுத்துன்னு டக்குன்னு நம்ம பேசவும் முடியாது. ஏன்னா ராகு சுக்கிரன் வந்து பிரமாணத்தையும் கொடுக்கும், பெண்கள் சம்மந்தப்பட்டதில் பிரச்சனை சிக்கலும் கொடுக்கும், மேரேஜ் பண்ண வைக்கும், காதல் பண்ண வைக்கும், சிக்கல் பிரச்சனை கொடுக்கும். இருந்தாலும் அந்த சாதகத்தை தெளிவாக பார்த்து நல்ல முடிவு எடுக்கிறது நல்லது. அதை விட்டு நம்ம தப்பான முடிவோ இந்த சாதகருக்கு தப்பான பலனோ சொல்லக்கூடாது. என்னுடைய சேனலை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து 95 14 77 10 74. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க, தெளிவாக உங்களுக்கு சாதகம் சொல்லப்படும். வாழ்க வளமுடன்.